சாதிய பின்புலத்தில் என்ன வேணாலும் பேசலாமா? என்னடா இது, நீதித்துறையின் பின்புலத்தில் என்ன வேணால் பேசலாமா அப்படின்னு டைட்டிலை வச்சுட்டு சாதிய பின்புலத்தில் என்ன வேணால் பேசலாமா அப்படின்னு பேச தொடங்குறனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த டைட்டில் வந்து இந்த சாதிய பின்புலத்தில் என்ன வேணால் பேசலாமா அப்படிங்கிற டைட்டில் வந்து நம்ம வச்சதில்லை. சாணக்கியா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்கிறாரு, என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில், இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு வழக்கில் வந்து 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்னன்னா, மாநில அரசுகள் வந்து உள் இடஒதுக்கீடு வழங்கலாம். அதாவது குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டும் எஸ்சி எஸ்டியோ ஏதோ ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் உள் இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க இந்த தீர்ப்பை சொன்னதோட இடைசெருகளாக சில அவங்களோட கருத்துக்களையும் சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, அதாவது இந்த பட்டியல் சமூகத்தில் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்து முதல் தலைமுறையாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த இடஒதுக்கீடில் ஏதாவது பலனடைஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த இடஒதுக்கீடை கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும், கிரிமி லேயர் அதாவது ஓபிசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அந்த கிரிமி லேயரை வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியிலையும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சில பரிந்துரைகளை வந்து இடைசெருகளாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்களுக்கு எதிராக வந்து இயக்குனர் ப. ரஞ்சித் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அந்த பதிவில் வந்து நீதிபதிகளையும் அந்த தீர்ப்பில் இருக்கிறதையும் கொஞ்சம் விமர்சித்து கேள்வி கேட்குற மாதிரி பதிவு போட்டிருக்கிறாரு. அந்த பதிவுக்கு பதில் சொல்கிற மாதிரியும், அதாவது எதிர்வினையாற்ற மாதிரியும் நம்ம ரங்கராஜ் பாண்டே வந்து இந்த வீடியோவை போட்டிருக்கிறாரு. முதல்ல இந்த சாதிய பின்புலத்தில் என்ன வேணால் பேசலாமா அப்படிங்கிற இவர் வச்சுக்க இந்த டைட்டில்லே வந்து எவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது. இந்த மாதிரியான தலைப்புகள்லாம் வந்து உண்மையிலேயே சாதி ரீதியாக சாதிக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவங்களை நோக்கி நீங்கள் இந்த மாதிரி தலைப்புகளை வச்சுருக்கணும். ப. ரஞ்சித் என்னைக்காவது சாதிக்கு ஆதரவாக சாதி ரீதியாக சாதியை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி என்னைக்காவது செயல்பட்டுருக்கிறாரா? அவர் முழுக்க சாதிக்கு எதிராக பேசக்கூடியவர், சாதிக்கு எதிராக நிற்கக்கூடியவர். அவரை போய் நீங்கள் சாதிய பின்புலத்தில் என்ன வேணால் பேசலாம்னா அவர் சாதிய பின்புலமாக வச்சுட்டு தான் ஒரு நாள் செயல்படுறாரா? சாதிய பின்புலம் எனக்கு இருக்குது, நான் சாதி ரீதியான ஆள் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது அவர் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறாரா, கேட்டிருக்கிறாரா? அப்போது சாதியை உருவாக்குனதோட அந்த சாதிக்கு பாலும் தேனும் ஊற்றி வளர்த்து அதை அழியாமல் கட்டி காத்து பாதுகாத்து வச்சிருக்கிறவங்களோட வழிவந்த உங்களை மாதிரியான சாதியவாதிகளுக்கு, சாதிக்கு எதிராக நிற்கக்கூடிய, சாதியை தூக்கி எறியக்கூடிய, சாதிக்கு எதிராக செயல்படக்கூடிய ப. ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் மேலே வன்மம் வர்றது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வன்மம் வரத்தான் செய்யும். அந்த வன்மத்தின் வெளிப்பாடாக தான் நீங்கள் சாதிய பின்புலத்தில் என்ன வேணால் பேசலாமா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கீங்க. இயக்குனர் ப. ரஞ்சித் வந்து இந்த நாட்டோட குடிமகன், இந்த நாட்டுக்கு வரி கட்டக்கூடியவர். அவரோட வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய இந்த நீதிமன்றம், நீதிபதிகள், சம்பளம் வாங்கக்கூடிய நீதிபதிகள், இவங்களை பார்த்து ப. ரஞ்சித் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாருன்னா இவருக்கு என்ன வந்தது? ரங்கராஜ் பாண்டேக்கு என்ன வந்தது? இவர் எதுக்கு அதுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி பதில் சொல்கிறதுக்கு வர்றாரு? யார் இவர்? இவர் தான் நீதித்துறைக்கு ஓனரா? ப. ரஞ்சித் வந்து நீதிபதிகளை பார்த்தோ அந்த தீர்ப்பை பார்த்தோ கேட்குறாரு. அதுக்கு அவங்க நீதிபதிகள் பதில் சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுதாங்க, இல்லைன்னா சொல்லாமல் போகிறாங்க. இவர் எதுக்கு வந்து பதில் சொல்லுதாரு உள்ள வந்து? இல்லை, நான் ஒரு பத்திரிகையாளர், அதனால் நான் வந்து அதில் பதில் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த ஜனநாயக நாட்டில் யாருக்கு வேணாலும் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த கருத்தில் ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். இவ்வளவு ஒரு வன்மமான கருத்துக்களை வந்து நானும் பதில் சொல்கிறேங்கிற பேரில் ஒரு வீடியோவை போட்டிங்கன்னா அதுக்கு நாங்களும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அந்த வீடியோவில் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து தொடக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ப. ரஞ்சித் மட்டுமில்லை, அவரை மாதிரி திரைத்துறையில் இருந்து வரக்கூடிய பிரபலங்கள் வந்து கருத்து சொல்கிறத நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பாப்புலாரிட்டியில் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த தீர்ப்பு பற்றிய ஒரு கமெண்ட்டை வந்து 565 பக்க தீர்ப்பு பற்றிய ஒரு கமெண்ட்டை வந்து திரு ரஞ்சித் வெளியிட்டிருக்கிறார். வழக்கமாக திரைப்படத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறனால அவங்க ஒரு கமெண்ட் சொன்னால் அதை நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு பாப்புலாரிட்டியில் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு அதை பற்றின ஒரு முழு பார்வை இருக்குமான்னு தெரிய முடியாது, ஒரு பாப்புலிஸ்ட் வியூ மட்டும் தான் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வந்து மேக்ஸிமம் புறக்கணிக்க தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் இவர்கள் எல்லோருமே ஒரு இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கிறாங்க. திரைத்துறையிலேருந்து மட்டும் இல்லை, எந்த துறையிலேருந்து யார் கருத்து சொன்னாலும் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்களோட கருத்துக்கு நம்ம
மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். அதுதான் ஜனநாயக நாடு, அதுதான் மக்களாட்சி நாடு. திரைத்துறையில் இருக்கவங்க கருத்து சொன்னால் மதிப்பு கொடுக்க வேண்டாம். அவங்கள மாதிரி நீங்கள் மீடியாவில் இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் மீடியாவுக்கான அந்த அறத்தோடு இருக்கிறீங்களான்னு தெரியல. மீடியாவில் இருக்கிறவங்களோ இல்லை அரசியலில் இருக்கிறவங்களோ அவங்க பேசினா தான் நம்ம மதிப்பு கொடுக்கணும், திரைத்துறையில் இருக்கிறவங்க பேசினா நம்ம அதை பெருசாக எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதே தப்பு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நீதிபதிகளையோ இல்லை நீதிமன்ற தீர்ப்புகளையோ வந்து விமர்சிக்கக்கூடாது. அதாவது இதில் வந்து பாரஞ்சித் வந்து அந்த விஷயங்களை நீதிபதிகள் பேசின அந்த கருத்துக்களுக்கு வந்து நான் கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டை 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுடைய அரசமைப்புடைய தீர்ப்பை கண்டிக்கிறோம் அப்படின்னு அவர் எப்படி சொல்றாருங்கிறது புரியல. அது கண்டிக்கிற அளவுக்கு அதில் வந்து அது கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து எப்படி இவருக்கு வந்து இந்த எண்ணம் வந்ததுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதாவது 560 பக்க தீர்ப்பாக அது. அந்த 560 பக்க தீர்ப்பு அப்படிங்கிறத அவர் ஏன் அழுத்தி சொல்கிறாருன்னா, அந்த 560 பக்க தீர்ப்பையும் படிச்சுட்டு தான் வந்து பாரஞ்சித் வந்து கருத்து சொல்கிறாரா அப்படிங்கிற தோரணையில் அவர் பேசுகிறாரு. அப்போ ஒரு நீதிமன்ற தீர்ப்புகள்ங்கிறது 560 பக்கம், 1000 பக்கம், 2000 பக்கம் கூட தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த மொத்த பக்கத்தையும் படித்தா தான் நமக்கு தீர்ப்பு புரியுமா, அதை முழுசாக நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னா ஏன் ஊடகங்கள்லையோ இல்லை செய்தி சேனல்கள்லையோ செய்தியில் சொல்லும்போது ஒரு தீர்ப்போட அந்த 2 லைனை மட்டும்தான் சொல்கிறாங்க, இதுதான் விஷயம்னு சொல்லி, என்ன 560 பக்கத்தையும் முழுசாக உட்காந்து வாசித்து தான் தீர்ப்பு சொல்கிறாங்களா? இந்த நீதிபதிகளையோ இந்த நீதிமன்ற தீர்ப்புகளையோ விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் அவர் பேசுகிறாரு. இது ஜனநாயக நாடு, இது மக்களாட்சி நாடு. இங்கே மக்கள் தான் வந்து எஜமானர்கள், மக்களுக்கு மேலே இங்கே யாருமே கிடையாது. அதனால் இந்த ஜனநாயக நாட்டில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. இந்த நீதிபதிகள்ங்கிறவங்க அந்த நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடாது, நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு எல்லைக்குள்ளே உட்காந்துட்டு அவங்க என்ன வேணால் பேசலாமா? அப்போ இன்றைக்கி நீதிபதியாக இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியில் பிஜேபியிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு அரசியல் கட்சியிலையோ போய் சேர்றாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிறாங்க, ஆர்எஸ்எஸில் போய் சேர்றாங்க. அப்போ அவங்கெல்லாம் அந்த நீதிபதிகளாக இருக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்திருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருமா வராதான்? இவ்வளவுக்கும் அந்த நீதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க சம்பளம் வாங்குறதும் அந்த நீதிமன்றங்கள் இயங்குறதும் மக்கள் கொடுக்குற வரிப்பணத்திலேருந்து தான் அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறமா முக்கியமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப நாளாகவே ஒரு சந்தேகம் உண்டு. என்னென்னா, இந்த நீதிபதிகளை குறிப்பிடும் போது வந்து அடிக்கடி நீதி அரசர்கள், நீதி சக்கரவர்த்திகள் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அரசர்கள் ஆட்சி, அரசாட்சியெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டு தான் மக்களாட்சி வந்திருக்கு. மக்களாட்சி வந்ததுக்கப்புறம் இந்த அரசர்கள் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்? இது வந்து ஒரு வகையான உளவியல் ரீதியான மக்களுக்குள்ள வந்து ஒரு நோக்கத்தை உருவாக்குற மாதிரி இருக்காது. ஏன் இது எதுக்காக அந்த நீதி அரசர்கள் அப்படின்னு நம்ம எதுக்காக அவங்கள சொல்லணும்? உண்மையிலே எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. எதுக்காக அந்த நீதி அரசர்கள்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறதுக்கு உண்மையிலே ஏதாவது ஒரு வேலிடான ரீசன் இருக்கான்னு அப்படி ஏதாவது இருக்கிறதுனா யாராவது தெரிஞ்சவங்க வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரு ரங்கராஜ் பாண்டே அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, திரு ரஞ்சித் வந்து தன்னோட பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. நீலம் அப்படிங்கிற கலரை பேஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ரஞ்சித் அவர்களே அவருடைய ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் பேர் வச்சிருக்காரு. அது ப்ளூ அப்படிங்கிற அந்த கலரோட ஐடென்டிஃபை பண்ணி அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. உங்களுக்கு நினைவு இருக்கும், நமக்கு வந்து நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மாணவர்கள் வந்து கையில் வந்து கயிறு கட்டுறாங்க. அது ஒவ்வொரு கயிறு ஒவ்வொரு கலருக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேஸ்ட் பின்பலமாக இருக்குது. அந்த அடையாளங்கள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நீதியரசர் சந்துரு வரைக்கும் நிறைய பேர் வந்து பேசி அவங்க பரிந்துரைலாம் கொடுத்தாங்க பார்த்தோம். நீலம் அப்படிங்கிறது வந்து அவருடைய நம்ம பார்த்துருக்கோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும், புதிய பாரதம் கட்சியில் இருக்கும். இது மாதிரி எல்லா கட்சியிலுமே அந்த பட்டியலினத்தவர்களுக்காக பிரதானமாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகளில் இந்த நீலம்ங்கிறது டாக்டர் அம்பேத்கர் வரக்கூடியது. அதை வந்து பிரதானமாக வச்சிருப்பாங்க. இவர் அந்த ஐடென்டிட்டியை மாற்றணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமாக இருந்தால் அந்த ஐடென்டிட்டியை ஏன் பிடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது முதல்ல சாதியை ஆதரிக்கிறது யாரு, சாதியை எதிர்க்கிறது யாரு அப்படிங்கிறத கூட ஒரு பகுத்து பார்க்க தெரியாத அளவுக்கு தான் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களோட நாலேஜ் இருக்குது. இல்லை உண்மையிலே அவருக்கு அவ்வளோதான் நாலேஜ் இருக்குதா, இல்லை எல்லா விவரமும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சே வேணும்னே இவர் வந்து சாதி ரீதியாக அந்த பிரச்சனைகளை வந்து கிளறி விடணும் அப்படிங்கிற வன்மத்தில் இந்த மாதிரி பேசுகிறாரான்னு தெரியல. ஏன்னா சாதிக்கு எதிரான கலர் தான் நீலம்ங்கிறது. இவரே சொல்கிறாரு, நீலம்ங்கிறது அம்பேத்கர்கிட்ட இருந்து வந்தது அப்படி. அப்போ அம்பேத்கர் வந்து சாதி ரீதியாக செயல்பட்டவர்னு சொல்ல வராரா? நீலம்ங்கிறதையும் ஒரு தனி சாதியோட அடையாளம் அப்படிங்கிற மீனிங்கில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ அம்பேத்கரும் சாதியோட அடையாளம் தான் சொல்ல வரீங்களா? நீங்கள் சாதியவாதிகள் பயன்படுத்தக்கூடிய கலர் வேறு கலர், அதாவது மஞ்சளோ சிகப்போ வேறு இந்த மாதிரி பச்சை அந்த மாதிரி நிறையா கலர்கள் இருக்குது. அவங்க பயன்படுத்தக்கூடிய கலர்கள் வேறு. ஆனால் சாதியை எதிர்க்கிற மக்கள், சாதிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துகிற கலர் தான் நீலம். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். நீலம்ங்கிறது போது அம்பேத்கருக்கு எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? நீலம் வானம் வந்து நீல கலரில் தான் தெரியுது.
அந்த வானம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாத்துக்கும் சமமானது அப்படிங்கிறதுனால தான் அந்த நீலம்ங்கிற கலரை வந்து அம்பேத்கர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கிற அந்த நீலம்ங்கிற அந்த கலரவே நீங்கள் ஒரு தனியான தலித்துகளுக்கான ஒரு சாதிய கலருங்கிற மாதிரி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட வன்மம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு புரியுது. இவர் அடுத்து எங்கே வர்றாருன்னா, சாதி வாரி மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கைக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு அறிவுஜீவியாக தன்னை நினச்சிக்கிட்டு எவ்வளோ ஒரு இழிவான ஒரு வன்மம் கலந்த ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாருன்னு நீங்களே பாருங்கள். அப்போ இது வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட பிள்ளையை பற்றிக்கும் கொண்டு போய் சேர்க்கும். எல்லா சமூகத்திற்கும், இது பட்டியல் சமூகத்துக்கோ பழங்குடி சமூகத்துக்கும் மட்டும் இல்லை, உங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக வேணுமா, நீங்கள் நிறைய பிள்ளையை பற்றுக்குங்க. நிறைய பிள்ளையை பற்றுக்கிட்டா நிறைய ஓட்டு, நிறைய ஷேரு, நிறைய உரிமை. நாங்கள் 2 கோடி பேர் இருக்கோம், நாங்கள் 1.5 கோடி பேர் இருக்கோம்னு சொல்லிக்கலாம். அப்போ இது எதை நோக்கி தள்ளுது அப்படிங்கிற பார்க்கணும். நம்ம மக்கள் தொகை கட்டுப்படுத்த பற்றி 1970களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு கூடிய தருணத்தில் 10 வருஷத்துக்கு ஒருக்கு ஒவ்வொரு சமூகம் அதிகமாக பிள்ளை பற்றிட்டே போட்டோம், அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிட்டே போட்டோம். யார் கம்மியான பிள்ளை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கம்மியான ரெப்ரசன்டேஷன், யார் அதிகமான பிள்ளை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன். அதாவது இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக, அது கூடாதுங்கிற மாதிரியோ இல்லை அதுக்கு எதிராகவோ இதுவரைக்கும் என் லைஃப்பில் இந்தியாவில் யாருமே இவ்வளோ ஒரு அதிபுத்திசாலித்தனமான ஒரு பதிலை சொல்லி நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. அதனால் இந்த திரு ரங்கராஜ் பாண்டேவோட இந்த கருத்துக்கு தனிப்பட்ட முறையில் நான் எந்த பதிலும் சொல்ல விரும்பலை. இதை நான் மக்களோட பார்வைக்கே விட்டுறேன். அடுத்ததாக வந்து நம்ம கிரீமி லேயரை பற்றி பேசியிருக்கிறாரு. அப்போ இந்த ஓபிசி ரிசர்வேஷனில் ஏற்கனவே கிரீமி லேயர் வந்துருச்சு, அது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்குது. அப்போ இப்போ என்ன கெட்டுச்சு, ஓபிசியில் இருக்கக்கூடிய கிரீமி லேயரை எஸ்சி எஸ்டிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, என்ன தப்பு வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. அதாவது ஓபிசி பிரிவில் ஆல்ரெடி கிரீமி லேயர் இருக்குது, அதுவும் இந்த கிரீமி லேயரை கலைஞர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறாரு. அதாவது கலைஞர் கொண்டு வந்ததுனாலேயே அதை வந்து நம்ம எல்லாரும் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மைண்டில் வந்து பேசுகிறார் அவர். கிரிமிலேயர் அப்படிங்கிறது ஓபிசி பிரிவில் இருக்கிறதுமே வந்து தப்பு தான், அதவே நம்ம ஏற்றுக்கலை. இருந்தாலும் ஓபிசி பிரிவினரை கம்பேர் பண்ணும்போது எஸ்சி எஸ்டி மக்கள் தான் அதிகமான சாதி கொடுமைகளை அனுபவித்தவர்கள். ஓபிசி பிரிவு மக்கள் வந்து இடைநிலை சாதிகளாக தான் இருக்காங்க. இந்த எஸ்சி எஸ்டி மக்கள், பட்டியல் சமூக மக்கள் தான் இன்னும் கீழ்நிலை சாதிகளாக இருக்காங்க. அதனால் பொருளாதார அடிப்படையிலையுமே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஓபிசி பிரிவு மக்கள் வந்து ஓரளவுக்கு பொருளாதார வசதியோடு தான் இருக்காங்க. இன்னும் ரொம்ப கீழ்நிலையில் ஏழ்மையான நிலையில் தான் இந்த பட்டியல் சமூக மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓபிசியில் கிரிமி லேயர் இருக்கிற மாதிரி எஸ்சி எஸ்டிக்கும் கிரிமி லேயரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதே வந்து தப்பு. கடைசியாக திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு மட்டும் இல்லை, அவரை போன்ற சாதியவாதிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து திரு ரங்கராஜ் பாண்டே வந்து இடையிடையே பேசும்போது இடஒதுக்கீடை வந்து அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அடிக்கடி பயன்படுத்தியிருக்கிறாரு. அனுபவிக்கிறார் அப்படின்னா என்னத்தை அனுபவிக்கிறாங்க அந்த மக்கள்? ஏன்னா உங்கள் தந்தையார் வீட்டு சொத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. இந்த நாடும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளும் வசதிகளும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களோட வரிப்பணத்திலிருந்து தான் உருவாக்கினது. அப்படி இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் அந்த கட்டமைப்புகளும் வசதிகளையும் எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னமோ யார் சொத்தையோ அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து, ஒரு சில வார்த்தைகளை வந்து உளவியல் ரீதியாக வந்து அந்த மக்களை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு வார்த்தைகள் வந்து, அதாவது இந்த வாழைப்பழத்தில் குண்டூசியை சோறுகிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வன்மத்தோடு தான் உங்களை மாதிரி சாதியவாதிகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. எதிர்காலத்தில் நிச்சயம் ஒரு நாள் இந்த மண்ணிலிருந்து இந்த சாதி என்பது முற்றிலுமாக துடை தெரியப்படும். இது போன்ற இன்னும் பல வன்மங்களை, சூழ்ச்சிகளை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் 6th சென்ஸ் உடன். நன்றி.